3 மணிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவோட என் தூக்கம் போகிறது மட்டும் இல்லாமல், அது நான் உட்காந்து சீரியஸாக யோசிச்சுட்டு வந்து யூடியூப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். வேர்ல்டு வார் 3 இஸ் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து அந்த கனவு வேர்ல்டு வார் 3 பற்றி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம், அதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இது ஒரு டெரிஃபைங்கான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கனவுல வந்து ரியல் வாரே கிடையாது, ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார். நம்ம ரியல் வாரை விட வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது அந்தளவுக்கு. ஏன்னா அது இன்னெவிட்டபிள், நம்ம ஃபேஸ் பண்ணலாம். பட் ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பயப்படணும் கைஸ். ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், பிஃபோர் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஃப்ளூடான ஒரு தாட்டு. நிறைய விஷயத்த நான் அப்படியே சொல்கிறேன், ரொம்ப கோர்வே இல்லை அப்படின்னா கோச்சிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ ஸ்பான்சர் பை armorado.com. இந்த வாட்ச், வாலெட், நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங் டூரிங்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே இந்த ஒரு பயம் இருக்கும், வேர்ல்டு வார் வரும், வந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கடுப்பு, ஒரு பயம் இருக்கும். அதுலேருந்து வந்த ஒரு சீடு தான் வந்து ஆர்மரடோ. நீங்கள் வந்து ஏதோ ஒரு என்னோட ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அது வந்து 7 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இப்போதைக்கு நான் வெறுமனே கமர்ஷியல் ப்ராடக்ட்டு அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். 7வது ஃபேஸ் வந்து ஆர்மரடோ வந்து நான் தனியாளாக வந்து இந்த ஒரு வேர்ல்டு வார் வந்துருச்சு, நான் ஒரு சிவிலியனாக ஆஃப் தி கிரிட் சர்வை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், எனக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அது எல்லாமே ஆர்மரடோ எனக்கு கொடுக்கணும். வேறு எந்த ஒரு கம்பெனியும் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஆர்மரடோ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் 7வது ஃபேஸ். நீங்கள் ஆர்மரடோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்காட்டியும் கூட நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாள் அதில் இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கனவு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 மணிக்கு வந்துச்சு. அதில் வந்து எப்போவுமே எனக்கு கனவு வந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம தூக்கத்தில் நம்ம அடுத்த கனவுக்கு போய்டுவோம், அப்படியே நம்ம தூங்கிடுவோம். அது ஒரு விஷயம் தான். ஏன் வந்து இதை எந்திரிச்சு உட்காந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனவு வந்து சும்மா ஒரு வேர்ல்டு வார் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராடு, ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த கனவு வந்து நான் அப்படியே அந்த கனவுலேயே இருந்தேன்னா அதுக்கப்புறம் திடீர்னு ஏரோப்ளேன் வரும், பலூன் வரும், நம்ம சைட் ட்ராக் பண்ணி வேறு எங்கேயாவது போய்டும். அந்தமாரி அதை போகாமல் அதை உட்காந்து சீரியஸாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து நான் யோசித்தேன். அது வந்து போஸ்ட்டும் யூடியூப்பில் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டேன் 3 மணிக்கு என்னமோ. ஸோ அப்போ ஏன் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படணும் ஃபஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து எதுக்காக ஒரு வேர்ல்டு வார் வரணும், பர்பஸ் என்ன, செகண்டு. அண்டு தேர்டு வந்து அந்தமாரி ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் எப்படி நடக்கும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன. அண்ட் ஃபைனலி ஃபோர்த், அந்த வேர்ல்டு வார் என்னத்தை சாதிக்கும், என்ன பண்ணும், அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற 4 விஷயத்தை நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஸோ இந்த வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்காக எதுக்கு பண்ணணும்? ஸோ சரி, ஓகே, வார்னு வருதுன்னா நிஜமாக சண்டை போடலாம். எதுக்கு ஃபேக்காக ஒரு வேர்ல்டு வாரை க்ரியேட் பண்ணணும்? ஏன்னா அதுக்கு வந்து மெட்டிகுலஸாக ரியலுக்காவது வந்து அது ஒரு ஃப்ரிக்ஷனில் ஆரம்பிக்கிறது, ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டில் ஆரம்பிக்கிறது, ஒருத்தங்க ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வேர்ல்டு வாராக மாறுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. வேறஸ் வந்து ஃபேக்கான ஒரு விஷயம்னா நம்ம நிறைய பிளானிங் பண்ணுவோம். நீங்கள் வந்து யோசிச்சுன்னு உண்மை பேசுகிறவன் வந்து ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல. அவன் அப்படியே ட்ரூத் கேன் வாக் நேக்கட். பட் பொய் சொல்கிறவன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பொய் சொல்கிறவன் தான் நிறைய பிளான் பண்ணணும், நிறைய யோசிக்கணும். ஸோ அப்போ ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னா அது பல வருஷம் பிளானிங் இருக்கும், பல வருஷமாக அது எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ எதுக்கு ஃபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எல்லா கண்ட்ரீஸையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் எல்லா கண்ட்ரீஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். நைஜீரியா எடுத்துக்கோங்க, சொமாலியாவை எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா கண்ட்ரீஸ்லுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்கு. அண்ட் இந்தியாலையும் சரி, சைனாலையும் சரி, எல்லா கண்ட்ரீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணியிருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அப்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், அது ரெண்டுத்துக்குமே ஃப்ரெண்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பானி, அதானி. அண்ட் இவங்க வந்து வெறும் பிஜேபிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது முன்னாடி காங்கிரஸுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதேமாரி இந்த எல்லா ஊர்லேயுமே வந்து யூ கேன் நேம் த எலைட்ஸ். ஸோ அந்த எலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு இவங்க போவாங்க, இவங்க கல்யாணத்துக்கு அவங்க வருவாங்க, கேஷுவலாக சம்டைம்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால் நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நாட் ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி, அவர் வந்து கோடிக்கணக்கில் பலாயிரம் கோடி போட்டு ஒரு ஏர்போர்ட்டு போர்ட்லாம் வச்சுருக்கிறாரு. அதை உடைக்கிறதுக்கு வந்து எப்படி நீங்கள் விடுவீங்க? இல்லை அவருக்கு அதனால் வந்து இப்போ எப்படி அப்ஜெக்ஷன் இல்லாமல் இருக்கும்? ஸோ அப்போ என்னென்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதே ப்ராப்ளம் தானே இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்தாலும், ரஷ்யா எடுத்துட்டாலும் சரி, யூஎஸ் எடுத்துட்டாலும், இந்தியா எடுத்துட்டாலும், சைனா எடுத்தாலும், எல்லா கண்ட்ரிஸும் சைனாவில் வந்து அலிபாபா, டென்சென்ட், யூ கேன் நேம் இட், அந்தமாரி இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிஸுமே வந்து சிசிபி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்தியாலையும் அதேமாதிரி, யூஎஸ்லேயும் அதேமாதிரி. யூஎஸ் யூ கேன் சி இட். எலான் மஸ்கோட பையனை வந்து ட்ரம்ப் வந்து பேபி சிட்டிங் பண்ணுறாரு. அந்த பையனை சும்மா வச்சுட்டு இருக்கிறார், எலான் மஸ்க் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து இப்போ டெஸ்லாவோட ஃபேக்ட்ரியில் வந்து யாரோ ஒருத்தன் குண்டு போகிறதுக்கு எப்படி ட்ரம்ப் வந்து விடுவார்? வேறு ஃபேக்ட்ரியில் போட்டாலும் பரவாயில்ல, டெஸ்லாவில் போகிறதுக்கு எப்படி விடுவார்? ஸோ அப்போ என்னென்னா இந்தமாரி ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய விஷயத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே பண்ணது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஸோ இப்போ ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தங்களை அடிச்சுக்கிறதுனால அவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நஷ்டம் தான் அடைய போகிறாங்க. இதனால் ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே நஷ்டம் அடையாது. நஷ்டம் அடையிற மாதிரி நம்ம காட்டலாம். அதெல்லாம் வந்து ஹிட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டலாமே தவிர அதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அண்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ ஏஐ நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ட்ரக் டிஸ்கவரியோ இல்லை வந்து நம்ம போய் ஆஸ்ட்ராய்ட்லேருந்து ரோபோட்ஸ் அமிச்சு எப்படி வந்து மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை மார்ஸை காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ அதுக்கெலாம் நம்ம வந்து ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணல. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நலிந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நலிந்த மீனவர்கள், நலிந்த டாக்டர்ஸு, நலிந்த டீச்சர்ஸு அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நலிந்த கலைஞர்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை தான் வந்து ஏஐ வந்து டார்கெட் பண்ணுது. ப்ரிட்டி மச் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுது, சிஜிஐ பண்ணுது, அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் பண்ணுது, இந்தமாரி விஷயத்தெல்லாம் பண்ணுது. அந்த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி பிளேக்டு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் அந்தளவுக்கு இன்கமும் கிடையாது. ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி தான். நம்ம சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நிறைய விஷயம் அந்த மாதிரி தேவைப்படுது, நம்மளுக்கு வந்து அதில் ஒரு பெரிய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. தெர் இஸ் அ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமர் செக்மெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறதை விட பிடிபி செக்மெண்ட்ஸ் வந்து லாட் மோர் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்டேபிள். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் வந்து கன்சியூமர் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் ஒரு ஐ மாஸ்க் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் 1000 இண்டஸ்ட்ரி இருக்குது, 1000 இண்டஸ்ட்ரியில் வந்து பல 1000 கோடி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிலாம் இருந்தும் ஏன் வந்து உட்காந்து அனிமேஷன் அண்ட் வீடியோஸு அண்ட் இமேஜஸ்லாம் உட்காந்து ஏஐ பண்ணிகிட்டு இருக்கணும்? இவ்வளோ கோடிக்கணக்கில் பில்லியன்ஸ் அண்ட் டாலர்ஸ் போட்டு இந்த விஷயத்தை ஏன் பண்ணிகிட்டு இருக்கணும்? அண்ட் அவங்க யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நலிந்த கலைஞர்களை தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் அட்டாக் பண்ணும், ஆர்டிஸ்ட்டோட வாழ்வது அவங்களுக்கு ஆல்ரெடி ஏர்னிங்கே இல்லை. அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்கள்ட்ட வந்து காசு எடுத்துக்கிட்டு இவங்க ஏஐ வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒரு பக்கம் இப்படி காமிச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு ஃபேக் வேர்ல்டு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் நம்பணும். ஸோ அதை நீங்கள் நம்பணுன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும் தான் நீங்கள் நம்புவீங்க. இன்றைக்கி வந்து அந்தமாரி ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக வந்து அதை ஏஐயா இல்லையா அப்படின்றத யாராவது ஒருத்தங்க கமெண்ட்டில் போய் சொன்னால் தான் தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொன்னால் தான் தெரியும். அது நீங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக சொல்லலாம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஃபேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ரியலான ஒரு விஷயத்தையே வந்து இது ஃபேக் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் டெவலப் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண சான்ஸே கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த வாரோட பர்பஸ் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எதுக்காக இதை செய்யணும்? இது செய்யாமல் இருந்துட்டு போயிடலாம்ல. ஸோ எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நான் சொல்கிறேன். பிளாக் ராக்கோட சிஇஓ வந்து இன்றைக்கி காலையில் நான் பார்த்த ஒரு வீடியோ அது. அதில் அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து டீபாப்புலேஷனை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அண்ட் இந்த எஃபர்ட்ஸ் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஸ்ட்ரிங்கிங் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சென்சஸ் டேட்டா வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி எல்லா கண்ட்ரீஸும் தப்பு பண்ணலாம்? அண்ட் அந்த எரர் வந்து மார்ஜினலாக கிடையாது, ரொம்ப பெரிய மார்ஜினில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் வந்து நிஜமாக 8 பில்லியன் பீப்புள் தானா, இல்லை அது வெறுமனே 3 பில்லியன் 4 பில்லியன் தானா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துட்டுருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் அந்த தப்பை எப்படி பண்ண முடியும்? கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கண்ட்ரி பண்ணலாம், 2 கண்ட்ரி பண்ணலாம். இத்தனை கண்ட்ரிஸ் எப்படி இவ்வளோ தப்பு பண்ண முடியும் அந்த டேட்டா எடுக்கிறதுல? இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் மொத்த பாப்புலேஷன் 27 மில்லியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆஸ்திரேலியா நீங்கள் எங்கே போனாலும் சரி கூட்டமாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப இங்கே ஆஸ்திரேலியாலாம் வந்து எல்லா டேட்டாவுமே டிஜிட்டலைஸ்டு. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து பாப்புலேஷன் டேட்டா வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸில் தப்பு ஆகும்? ஏன்னா இப்போ எல்லா கண்ட்ரிலுமே டிஜிட்டைஸ் தான். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டி இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது. அண்டு நீங்கள் வந்து கடையில் போய் சாமான் வாங்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்டு எப்படி வந்து இந்த டேட்டா வந்து தப்பாக இருக்கும் அப்படின்ற கொஷின் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபேவரட் பில் கேட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்தில் ஹியூமனோட டாமினேஷன் ஆன் திஸ் பிளானட் வில் எண்ட். ஸோ ஏஐ வந்து வில் டேக் ஓவர், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டாமினேஷன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறார். ஸோ அதனால் இப்போ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வரணும். ஏன்னா அது கொண்டு வராமல் நம்ம இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து வி கேனாட் அடாப்ட் த எக்ஸிஸ்டிங் வேர்ல்டு. நீங்கள் எக்ஸிஸ்டிங் வேர்ல்டில் போய்ட்டு சரி ஓகேப்பா இனிமேல் உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் இது இப்போ நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். பட் இந்த விஷயம் வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் இந்தமாரி வந்து ஏஐ ரிப்ளேஸ்மெண்ட்டு டிஸ்ட்ரப்ஷன் நடக்குது அப்படின்னா அவங்களாம் வெளியில் வரவங்க வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும், அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க அடுத்தது போய்ட்டு ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஷினுக்கு ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுமாரி நடந்துக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ இதுக்கு வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் வந்து இது நம்ம ஒரு ரீபூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இது 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 பண்ணுறதுனால என்ன லாபம்
அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு வந்து இந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து பணம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா, நான் கடையில் போய் ஒரு துணி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த 5000 ரூபாய் இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிப்பேன். ஓகே, நான் 5000 ரூபாய்க்கு செலவு பண்ண போகிறேன், 5000 ரூபாய் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட 5000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப நான் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவேன். அந்த ஆப்பை கூட இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து பணம் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் கான் டு நெக்ஸ்ட் எவல்யூஷன் வேர் பணத்தோட கான்செப்டே ஆக்சுவலி வந்து யூஸ் கிடையாது. பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் டு எனேபிள் டீல்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத தவிர பணம் செல்றத்தனமாக நம்ம பணத்தை கொடுத்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அப்போ இருக்கிறப்ப கன்சியூமர் செக்மெண்ட் எதுக்கு வந்து இந்த கன்சியூமர் செக்மெண்ட்டை நம்ம ப்ளீஸ் பண்ணணும்? எதுக்கு இந்த கன்சியூமர்? ஏன்னா இவங்க இருக்கிறதுனால நிறைய தொல்லை தானே. ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு மேனேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவனுங்க 1008 விஷயத்தை பண்ணுவானுங்க. இவனுக்கு கூட போய் உட்காந்து நம்ம வந்து போலீஸ் அமைச்சு எல்லாத்தையும் பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எதுக்கு நம்ம ஒரு பேபி மாரி உட்காந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீபாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்ரோச் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஜிம் சேஞ்சஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இதுக்கு ஒத்துக்கலையோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ரெஜிம் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இந்த பங்களாதேஷ் நடக்குது, கடாஃபி, ஈராக்கு, ஈரானு, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதுக்கு ஒத்து வரலையோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ரெஜிம் சேஞ்சஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலி நினச்சிட்டு இருக்கலாம் இது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளர்ச்சிக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர் இருப்பாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இந்தமாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும், பணம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்றத தோண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அது நடக்கும். அண்டு செகண்ட் வந்து இந்த மீடியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இட் வில் பி ஓன்ட் பை கவர்மெண்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம். ஸோ அவங்க ஓன் பை இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஓகே அப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குல்ல, சோஷியல் மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியாவில் இப்போ கூட வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரியல் ட்ரூத்தை வந்து சொல்கிறாரு, எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டும் காண போயிடும், அந்த கண்டென்ட்டும் காண போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை நம்பிட்டு இருக்காங்க. ஒரு ரீசன் வந்து ஏன் வந்து சைனா வந்து யூஎஸ்ஏவில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணுது. யூஎஸ்ஏவோட இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, கூகுள் இது எதுவுமே வந்து சைனாவில் கிடையாது. அண்ட் சைனா வந்து அதோட ஓன் ஆப்ஸ் வச்சுட்ருக்கு. அதேமாரி சைனாவோட டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வீசாட்டாக இருக்கட்டும், வீபூவாக இருக்கட்டும், அந்தமாரி ஆப்ஸ்லாம் ஏன் சில கண்ட்ரிஸ் பேன் பண்ணுது? டிக்டாக் ஏன் யூஎஸ் பேன் பண்ணுது? டிக்டாக் மாரி இல்லாமல் நிறைய சைனீஸ் ஆப்பை வந்து இந்தியா ஏன் பேன் பண்ணுது? அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் எந்த கண்ட்ரியில் அந்த ஆப் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது, எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ட்ரூத் கிடைக்கும், அதில் வந்து உங்களுக்கு வந்து உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க. அதை வந்து ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இலுமினாட்டி பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடணும். நம்ம இலுமினாட்டி வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிரமிட் கிடையாது, அது வந்து மல்டிபிள் பிரமிட்ஸ், அது மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பிரமிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேல் ஹாவ் அஸ் எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. தேல் ஹாவ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு சிங்கிள் விஷன் ஐடியா கூட இருக்கும். அண்ட் தேல் ஹாவ் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அவங்க எல்லாருமே ஒன்றா அலைன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் வந்து அலைன் ஆகிடுவாங்க. ஃபோர்த் ஃபிஃப்த்தெல்லாம் வந்து நோ ஒன் ரியலி கேர்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து இலுமினாட்டியான்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் தே ஒர்க் பேஸ்ட் ஆன் அஜெண்டா. அண்ட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் எனிவே உள்ளார நான் போக விரும்புகிறேன் இந்த இலுமினாட்டிக்குள்ளார. அதாவது எப்படின்னா இப்போ வந்து இப்போ இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ என்ன மாதிரி இருக்கிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்கலாம் வந்து இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லேயர் ஆஃப் பிரமிட்ஸ், பாட்டம் லேயர் ஆஃப் தி இலுமினாட்டி பிரமிட் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் இருக்கிறோன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து இலான் மஸ்கோ இல்லை வந்து பில் கேட்ஸோ அவங்களாம் யாரும் வந்து எங்கள்கிட்ட பேச போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன கண்டென்ட் எங்களை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கண்டென்ட்டை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஐ மீன் நாங்கன்னா நான் கிடையாது. ஸோ நம்ம யூடியூப் ரெவென்யூ நம்பி கிடையாது. பட் இந்த யூடியூப் ரெவென்யூ நம்பி இருக்கிறவங்க வந்து அதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து இப்போ நான் எஜுகேஷன் கண்டென்ட் ஏதோ ஒன்று நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த வீடியோ கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு தெரியும்ல. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் எனக்கு சரியாக வரல, எனக்கு வந்து இன்கம் சரியாக வரல அப்படின்னா இந்த வீடியோ நான் கண்டினியூஸாக போட மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பதிலாக வந்து வேறு வந்து லெட்ஸே இப்போ வந்து ஏதோ அடுத்து எந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், அடுத்து வந்து எந்த தலையோட படம் வருது, தளபதியோட படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏகப்பட்ட வியூஸ் வரும், ஏகப்பட்ட லைக்ஸ் வரும், நிறைய இன்கம் வரும். ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத என்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்தமாரி வீடியோஸ்லாம் போட்டால் காசு வராதுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கைக்கு, நம்ம வந்து இந்தமாரி வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க ஆல்ரெடி ரிக் பண்ணி அந்த இலுமினாட்டி ஸ்ட்ரக்சரில் ஐ எம் பார்ட் ஆஃப் இட். ஏன்னா நான் அந்த பாட்டில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்ன நம்பி ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இனிமேல் நிறைய யூடியூபர்ஸ் வாங்கும்போது 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு வந்து
இவங்களுக்கு வந்து இவங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய போகிறதே கிடையாது. ஆனால் என்ன செஞ்சால் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் தெரியும். அது மூலிமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இந்த டாப் 3 லேயர்ஸ்க்கு வந்து அந்தமாரி இருக்கணும் அவசியம் கிடையாது. டாப் 3 லேயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேல் பி கிவன் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிறவங்க தான் வந்து ஹூஸ் த ஒன் ஹூஸ் ஃபார்மிங் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்தமாரி நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், எல்லாமே அந்த பிளானிங் எல்லாமே ஃபஸ்ட் லேயரில் நடக்கும். அது வந்து கவர்மெண்ட்ஸு, பெரிய கார்பரேட் சிஇஓஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த எலைட் சர்க்கிள் எல்லாமே ஃபஸ்ட் லேயர். அண்ட் இந்த செகண்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் சிஇஓஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், மேபி வந்து தேல் பி ஆல் இன் ஒரு சார்ட் ஆஃப் லைக் அது செகண்ட் லேயரில் இருப்பாங்க. தேர்ட் லேயரில் வந்து செலிபிரிட்டிஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த 3 லேயருக்குள்ளார வந்து தெர் வில் பி விசிபிலிட்டி, என்ன நடக்க போகுது ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் நீங்கள் யோசிக்கலாம், ஈவன் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டின்னு இருக்கும். இதில் அந்த அப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து வில் பி இந்த தேர்ட் லேயர். ஸோ அவங்க இந்த தேர்ட் லேயரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க அக்ரி பண்ணிவிடுவாங்க. அக்ரி பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற ஹோல் ஸ்ட்ரக்சர் நினச்சாதான் இந்த ஒரு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற லீடர் வந்து மக்களுக்கே கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி தெரியலனா அவர் இருந்த என்ன பிரயோஜனம்? அண்ட் ஆல்சோ வந்து அவர் உரிமைக்காகலாம் போராடல. அவர் வந்து பார்ட்டியில் வந்து அவர் பொசிஷனுக்கு வரணுன்றதுக்காக அவர் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கார், அவர் செய்கிற வேலையை அவர் செஞ்சுட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு உயிரா உரிமையா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உயிர் தான் சூஸ் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன்று நாங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஃபேக் வேர்ல்டு வார் நாங்கள் பண்ண போகிறோம், அது பண்ணுறப்ப எங்களுக்குன்ட்டு சொல்லிட்டு எங்களுக்கு அப்புறம் அதில் கேஷுவலிட்டி ஆஃப் வார் இருக்கணும் இல்லை. ஸோ இல்லைனா அப்புறம் உயிரே போகிறோன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே. ஸோ அப்படின்றதுனால எங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையும் நாங்கள் லிஸ்ட் எடுத்து போட்டு தள்ளிடுவோம். அந்த லிஸ்ட்டில் நீ இருப்பேன் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க ஐயா நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத செய்கிறோம் அப்படின்ற ஒரு வழிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டியுமே வந்து தேல் அக்ரி டு இட். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி இருந்தாலுமே, அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலுமே ஒரு டொட்டாலிட்டேரியன் கண்ட்ரியாக தான் ஆக்சுவலாக இருக்கும். அண்டு ஸோ நேஷ்னல் மீடியா கண்ட்ரோல்டு அண்ட் ஆப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்டு அண்டு அப்போசிஷன் பார்ட்டி கண்ட்ரோல்டு. ஃபைனலி யார் இந்த 4th பில்லர் விச் இஸ் பேசிக்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்பப்போ ஒரு ஹெட்ஷாட் நடக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பொலிட்டிஷியனில் ஐ மீன் லைக் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை கொண்டுட்டாங்க அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி க்ளீன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து அவங்களாம் ஏதோ ஒரு மீடியாவில் பெருசாக வேலை செஞ்சு பெரிய பொசிஷனில் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் முன்னாடியிலேருந்தே அவங்கள வந்து ஒரு ரிக் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இதோட ஹோல் பர்பஸ் எதுக்காக இந்த ஃபேக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபாப்புலேஷன். அண்ட் ஸோ நம்ம ரியலான வார்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்தெல்லாம் உடைக்கணும், சண்டை போடணும், குண்டு போடணும், இதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம். ஃபேக்கான ஒரு விஷயம்னா இப்படி பண்ணுற மாரி காட்டலாம். ஏன்னா ஏஐ இப்போ வந்துருச்சு. ஏஐ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நலிந்த டாக்டரையோ இல்லை நலிந்த டீச்சரையோ நலிந்த இன்ஜினியரையோ வந்து காப்பாற்ற வரல, நலிந்த கலைஞர்களை தான் காப்பாற்ற வந்திருக்கு. அந்த நலிந்த கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியத்தை வரைகிறாங்க, அனிமேஷன் கிரியேட் பண்ணுறாங்க, அண்ட் மூவியில் சிஜிஐ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வேலையை தான் வந்து ஏஐ செய்ய வந்திருக்கு. இத்தனைக்கும் அது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஹியூஜ் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஏஐ வந்து பணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏஐ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறுமனையாக ஒரே ஒரு கோவிட் வேக்சின், அந்த வேக்சின் இத்தனைக்கும் அவங்க ஒழுங்காக கூட பண்ணல, அதுலேயே வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்க முடியுது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 month 2 monthக்குள்ளார. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏஐ வச்சு அந்தமாரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு இண்டிவிஜுவல் 3D ஆர்டிஸ்ட்டையும் ஒரு 3D அனிமேட்டரையும் டார்கெட் பண்ண வேண்டியது என்ன? ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரி வந்து பிளேக்ட் இண்டஸ்ட்ரி, அதில் அவ்வளோ பெரிய ரெவென்யூவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதையும் சோஷியல் மீடியாவையும் அதில் பண்ணுற டிசைன்ஸையும் இதெல்லாம் உட்காந்து எதுக்கு டார்கெட் பண்ணிவிட்டு, கேன்வா அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஃபிக்மா, கேன்வா, ஃபோட்டோஷாப்பு, இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி இந்த வேலையை பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து ப்ராபப்ளி ஃபார் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு இந்த வேர்ல்டு வார் ஃபுட்டேஜஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ஃபேக் அதுன்னு தெரியவே போகிறது கிடையாது. ஸோ அது ஃபேக்காக இருக்கும், ஏஐ பேஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு அது தெரியவே போகிறது கிடையாது. பட் அது நடக்கணும் அப்படின்னா ஏஐ அட்வான்ஸ் ஆகணும். எனிவே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ World War 3 ஒருவேளை வருமா, வந்துச்சுன்னா அது ஃபேக்காக இருக்குமா, ரியலாக இருக்குமா, அண்ட் எதனால் அப்படி பண்ணுவாங்க அப்படின்றது உங்களோட வியூவில் நீங்கள் சொல்லுங்கள். வில் கேட்ச் அப் அகைன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சியர்ஸ்.